போட்டு ஃபர்னிச்சர் ஒர்க் செய்யறதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லேபர் காஸ்ட் வேணும் ப்ளஸ் எக்யூப்மெண்ட் வேணும். இதுவே நம்மளே ஓன் பில்டிங்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1 lakhs வந்து பத்தாது. அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரூமுக்கான வாடகை அண்டு ரேட்ஸ், ரெண்ட் அண்டு ரேட்ஸ்னால் வாடகை கொடுக்கறது தானே, அதை அந்த ரூமை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள். அடுத்தது வந்து ஃபேக்ட்ரி லைட் அண்டு ஹீட்டிங்ஸ். சில பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெதர் கண்டிஷன் வந்து நம்ம ஃபார்மாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃப்ளவர்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அந்த ஃப்ளவரை வந்து பார்த்தோம்னா நல்ல ஐஸ் கட்டிக்குள்ளே ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் 2 or 3 அல்லது 1 வீக்குக்கு வந்து அந்த பொருளை வந்து அவங்க கண்டிஷனுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஃப்ளவர்ஸ் அண்டு அப்புறம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்தோன்னு ஸோ அதுக்கு என்னென்ன ஏர் கூலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. சில பிஸ்னஸ் பார்த்தோன்னு சொன்னால் வெதர் வந்து ஹார்டாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ லைட் அண்டு ஹீட்டிங்ஸ் இப்போ வந்து நார்மலாக பார்த்தோன்னா நம்ம ஏரியாஸ் அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தோன்னு சொன்னால் வெதர் வந்து எப்போவும் அது இந்த வின்டர் சீசன் ரெயின் சீசன் மட்டும்தான் கொஞ்சம் குளிராக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற மாதிரிலாம் வெதர் அப்படியே நார்மலாக இல்லைன்னா ஹை ஹீட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பக்கத்துலலாம் பார்த்தோன்னு சொன்னால் எப்பயுமே ரொம்ப சில்லுன்னு கூலாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸு பாடியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் தென் அந்த ப்ராடக்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹீட்டிங் அண்டு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் அந்த பொருளை வந்து வெதர் கண்டிஷன் வந்து ஹீட்டாக வச்சுருக்க முடியும். அடுத்தது பவர் அண்டு ஃபியூல். பவர் மீன்ஸ் லைட் செட்டிங்ஸு அண்டு ஃபியூல் பார்த்தோன்னு சொன்னால் சில நேரங்களில் சில இடத்துல சில பிஸ்னஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து ரொம்ப அதிக காஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கிறதுனால ஓன் எலக்ட்ரிக் மிஷினோ அல்லது இப்போ பார்த்தோன்னு சொன்னால் எல்லா வீட்லையும் ஜென்ரேட்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினும் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான அந்த பவர் லிக்யூடு ஆயிலு அந்த மாதிரி என்னென்ன செலவு அந்த லைட்டிங்காக அல்லது அந்த மிஷினுக்காக என்னென்ன மாதிரியான பவர் யூஸ் பண்ணுறோம். அதாவது பவர் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் போட்டுறோமா அல்லது டீசல் போடுறோமா அந்த மிஷினுக்கு, அல்லது வேறு எதுவும் ஆயில் யூஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா சார்ஜஸ் பண்ணுற மிஷினா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் செய்கிறோம் அப்படின்றது. அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் அந்த ரூம் அண்ட் ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ், அதாவது ஜன்னலில் அல்லது ஃபர்னிச்சர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனையா அந்த மாதிரி இருக்கிறதே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துன்னா மெஷின் ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ். மெஷின் பார்த்தோன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெஷின் வந்து ஒரு லெவலில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு லைஃப் லாங் 1 year 3 year 2 year அந்த மாதிரி வருஷத்துக்கு வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டினியூஸாக ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய இது வந்து அந்த ப்ராடக்ட் என்ஜினோடைய கண்டிஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல ரிப்பேர் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மெஷினை வந்து அதோடைய வெதர் கண்டிஷனுக்கோ அல்லது ரிப்பேர் ஆனதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ செய்யக்கூடிய செலவை தான் பார்த்தோன்னா ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸு. அடுத்தது டிராயிங்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். டிராயிங்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது சடனாக எந்த டைமில் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இது வந்து திடீர்னு எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபேமிலியிலே பார்த்தோன்னு சொன்னால் எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் பார்த்தோன்னா ஒரு 1000 5000 3000 அது அவங்களுடைய ஃபேமிலி இன்கம்மை பொறுத்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து திடீர்னு செலவு எதுவும் வந்துருச்சு, திடீர்னு ஒரு டெத் வருது, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது, திடீர்னு ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகணும், அந்த மாதிரி கண்டிஷன் வருது அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபேமிலியிலே நம்ம அலோகேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லேயும் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு சொன்னால் எடுப்புன்னு சொல்கிறது, செலவுக்காக அதாவது ஃபேக்ட்ரி செலவுக்காக அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு பேர் டிராயிங்ஸ். அது எடுப்பு வச்சிருக்கிற காசில் இருந்து கொஞ்சம் காசை எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதுக்குன்னு ரிப்பேர்ஸுக்குன்னு கொடுத்தது பவர் அண்ட் வாட்டரு, அடுத்து ஃபேக்ட்ரி லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் இதுக்குன்னு இல்லாமல் எக்ஸஸாக வச்சுருக்கிற அமௌண்ட்லேருந்து அந்த ரிப்பேர்ஸ்க்காக வச்சுருக்கிறதுலேருந்து அதை எடுத்துடுறது. அடுத்தது டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்டு மிஷினரி. டெப்ரிசியேஷன் பார்த்தோன்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னால் தேய்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து எப்போயுமே அதே மாதிரியே இருக்காது. அதாவது
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் தேஞ்சிக்கிட்டே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனே பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையில ஓரளவுக்கு சின்னதாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஜ் வர 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 கொஞ்சம் பெருசாக ஆவாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அது வந்து இதுக்கு பேர் தேய்மானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வேலை பார்த்ததுனால இருக்கக்கூடிய டயர்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் தேய்மானம்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இல்லை, தேய்மானம் அப்படின்றது ஒரு பொருள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள், ஃபர்னிச்சராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரி, பேனாவே வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 rupeesக்கு டெய்லிக்கும் ஒரு 1 hour எழுதிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 15 days அல்லது 20 days அல்லது 1 monthக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இங்கு ஃபுல்லாக முடிஞ்சவனையுமே தூக்கி போட்டுருவான். அல்ல ஒரே பேனாவை ஒரு நாளைக்கு கொஞ்சம் மட்டும்தான் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 to 6 monthக்கு வரும். அந்த 6 monthக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த அன்னைக்கு அந்த பேனாவோடைய ஷேப்பு, டிசைனு, கலரும், அடுத்தது நம்ம 6th monthல எண்டில் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி போகிறப்ப பார்த்தோன்னு சொன்னால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பேனாவை எடுக்கிறப்ப, யூஸ் பண்ணுறப்ப, திரும்ப கேப்பை வைக்கிறப்ப, இல்லை சின்ன பிள்ளைங்கள்ட்ட அது எடுக்கிறப்ப பார்த்தோன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக தேஞ்சிருக்கும். அங்கங்கே கிராச்சஸ், உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் தேய்மானம்னு சொல்கிறோம். இங்கே வந்து ரிப்பேர்ஸ் அண்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு சொன்னால், டிப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மெஷினரியோடைய தேய்மானம். ஒரு மெஷினை ஓட்டிக்கிட்டே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணி அது ரன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடைய பார்ட்ஸ் வந்து தேஞ்சு இருக்கவே செய்யும். எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கும். ஒரு மெஷினை நார்மலாக 5 hours இன்னைக்கு ரன் பண்ணால் அந்த 5 hours நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மீடியமாக இருக்கும். அது ஒரு 5 years to 10 years வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அதையே ஒரு 5 hours மேலே 7 hours இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை 10 hours ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 5 yearsக்கு வர்றது வந்து 2 yearsக்குள்ளேயே தேஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும், ரிப்பேர்ஸு. அதுக்கப்புறம் அந்த மெஷினை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் போச்சுன்னா சுத்தமே ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அது அவ்வளோதான், அந்த மெஷினை தூக்கி தான் போடணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த தேய்மானம் வந்து ஒரு மெஷின் இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வாங்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அதே 5000 ரூபாய்க்கு திரும்ப நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ புதுசாக வாங்கக்கூடிய அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொருளை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குறோன்னு சொன்னால் அதை ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதோடைய மதிப்பீடு, அந்த பொருளோடைய அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து நிறைய பார்ட்ஸ் தேஞ்சிருக்கிறதுல அதோடைய அமௌண்ட் வந்து குறையும். ஸோ அதை தான் டெப்ரிசியேஷன். பிளான்ட் அண்ட் மெஷினரினா நம்மளுடைய பில்டிங்ஸு, இருக்கக்கூடிய நிலத்தோடைய நிலப்பரப்பு, அடுத்தது மெஷினு, இது எல்லாமே டெப்ரிசியேஷன், தேய்மானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோடைய மதிப்பு வந்து குறையும் அப்படின்றது. மெஷினோடைய மதிப்பு, பில்டிங்ஸோட மதிப்பு எப்பயுமே இருக்க இருக்க குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது லேண்டோடைய ரேட் வந்து பார்த்தோன்னா இருக்க இருக்க ஏறும். பட் ஆனால் பில்டிங்ஸோடைய மதிப்பும் மெஷினரிஸும் யூஸ் பண்ண அதோடைய வேல்யூஸ் வந்து குறைய தான் செய்யும். ஸோ அதை தான் டெப்ரிசியேஷன். இப்போ அதுக்கு ஒரு வருஷத்துக்கும் அல்லது 6 monthக்கு ஒன்ஸ் அதோடைய ரேட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரிஸில் என்னென்ன ஸ்டேஷ்னரி, அதாவது என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லேபர் வந்திருக்காங்க, ஒரு லேபர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ்டாக இருக்குது அப்படின்றத மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு லேபர் இருப்பாங்க. அந்த லேபருக்கு சம்பளம், அவர் உட்காந்துட்டு எழுதுறதுக்கு ஒரு டேபிள், சேரு, தென் பேனா, நோட்டு, பென்சில், எரேசர், அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்டேஷ்னரி. அடுத்தது இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி பார்த்தோன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஃபுல்லாத்தையும் சேர்த்து கவர் இன்சூரன்ஸ் பண்ணுறது. தென் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு தனியாக, அடுத்தது மெஷினரிக்கு தனியாக. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மெஷின் வந்து திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு, இல்லை திடீர்னு வெடிச்சிருச்சு, ஏதோ ஒரு வேர் கண்டிஷனல் வந்து கரெக்டாக இல்லாமல் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மெஷினுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக்கு, அதுவும் ஒரு மெஷின் தான், மோட்டார் பைக் அப்படின்றது, பஸ்ஸு, காரு எல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே மெஷின் தான். ஸோ அதை எல்லாமே நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம போகிறப்ப இல்லை வரப்ப, இல்லை திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்து சில அந்த ஃபேக்ட்ரி செக்ஷன்ஸில், ப்ரொடக்ஷன் செக்ஷன்ஸில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெதர் கண்டிஷனால், இல்லை கிட்ட மெஷினோடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகும்.
தென் ஆப்ரேட் பண்ண ஃப்ரெஷ்ஷாக வரவங்களா இருந்தால் கையை எப்படி எந்த இடத்துல பொருளை வைக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷன் தெரியாத டைமில் ஆக்சிடெண்ட் ஆகும். அடுத்தது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கும் தனியாக இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். மொத்த பில்டிங்ஸுக்கும் சேர்த்து தான். அடுத்தது ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரா மெட்டீரியலுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பாராத விதமாக எதுவும் ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியும். அடுத்தது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்டு மேனேஜர் சேலரி. இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹெட் ஆஃபீஸர் யார், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மேனேஜர் யார், அவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரு, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் மேலே பார்த்தோன்னா சுப்பீரியர் பர்சன் இருப்பாங்க. இதில் டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் சம்பளம், அடுத்தது டெம்ப்ரரி அண்டு பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கும் தனியாக, ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு தனியாக கொடுக்கக்கூடிய வேஜஸ். அடுத்தது வாட்டர் அண்டு கன்சம்ஷன். வாட்டர் கன்சம்ஷன் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறப்ப, மெஷினை அப்படின்னு கிடையாது, ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தே ஆகணும். அதாவது அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. அடுத்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு பியூர் வாட்டர், பியூரிஃபை வாட்டர் வந்து மெஷின் ஆப்ரேட் மூலமாவோ அல்லது கேனாவோ வாங்கி நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு ஃபேக்ட்ரிஸில் மட்டும் பார்த்தோன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் செக்ஷன்லேயே இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லா பெரிய பெரிய கம்பெனி பார்த்தோன்னா இதில் எல்லா செலவையும் 6 மந்த்துக்கு ஒன்ஸோ அல்லது 1 இயருக்கு ஒன்ஸோ இந்த வேஜஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸு பேமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த செலவுலாம் வந்து செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இதை செஞ்சாதான் ஒரு ப்ராடக்ட்டு ஃபினிஷ்டாக ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய, அடிஷ்னலாக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இது ஒன்லி ஃபேக்ட்ரி செக்ஷனில் மட்டும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஹெச்ஆர் ஆஃபீஸுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெச்ஆர் ஆஃபீஸு ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு லேபரை எடுக்கிறோம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு தேவையான பர்சன் யார், ப்ரொடக்ஷன் செக்ஷனுக்கு யாரை சூஸ் பண்ணணும், அடுத்தது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறவங்க பார்த்தோன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் தான். ஸோ இவங்களுடைய ஒர்க்கு என்ன, இவங்க இந்த ஆஃபீஸில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்றது இந்த செக்ஷனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆஃபீஸ் ரெண்ட் அண்டு ரேட்ஸு. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு ஹெச்ஆர் ஆஃபீஸர் அல்லது மேனேஜர்னு ஒருத்தவங்க கம்பல்சரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து மற்றவங்களை வேலை வாங்கிறதுக்கு ஒரு தனி கேபின் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த கேபின் பார்த்தோன்னா ஃபர்னிச்சர்ஸ் வேணும், அவங்களுக்கு ஃபேன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், லைட் ஃபெசிலிட்டி கொடுத்தாகணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், தென் அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி. ஒரு மேனேஜருக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மேனேஜர் வந்து ஒரு 10 பேரை வச்சு 10 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேலை வாங்குவாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இவர் அதே மாதிரியான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரினா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஆகுது, மந்த்லி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. இதில் பார்த்தோன்னா அந்த ஒரு கேபின் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நார்மலாக சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட பில்டிங் இருந்துச்சு, ஓன் பில்டிங் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வாடகை கொடுக்கறது, ரெண்ட் அண்டு ரேட்ஸு. அடுத்தது வந்துன்னா ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், ப்ரொடக்ஷன் செக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், ப்ரொடக்ஷனும் ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம் ஆகும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருப்பாங்க, பட் வேறு பில்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தோன்னு சொன்னால் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி சைலண்டான ஏரியாஸாக இருக்கும். இவங்க இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய இடம் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப நாய்ஸ் அண்டு வாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத இடத்துல இவங்க ஒர்க் பண்ணுவாங்கிறதுனால இவங்களுக்கு தனி பில்டிங்ஸ் கொடுத்தாகணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட் அண்டு ரேட்ஸு. அடுத்தது அதுக்கான லைட்டிங்ஸு, லைட்டு, ஃபேனு, அது எர்த்து சம்மந்தமான என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமோ. இப்போ வந்து சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் அந்த சிஸ்டமுக்கு தேவையான பவர் கொடுக்கணும். அந்த பவர் வந்து சம்டைம்ஸ் 1 or 2 hours வந்து ஷட்டவுனு, இல்லை சம்டைம்ஸ் வந்து அந்த இருக்கிற ஏரியாஸ் வந்து கொஞ்சம் இன்டீரியர், அதாவது கிராமப்புறமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போதுமே கரண்ட் இருக்கிற மாதிரி சம் மெஷின்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய
எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அண்டு ரிப்பேர்ஸ். ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டேபிள் சேரு நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த டேபிள் சேர் அப்படின்றது சும்மா 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்றா இல்லை கிடையாது. இப்போலாம் வந்து நார்மலாக ஒரு டேபிள் சேர் வாங்கணும்னு சொன்னாலே 10,000க்கு மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதுக்கான சீட்டு கவர் அதெல்லாம். அடுத்தது அதில் டெப்ரிசியேஷன். இந்த சீட்டு ஃபர்னிச்சர் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம் புதுசாக அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000க்கு வாங்குறோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா அதே 10,000 அது இருக்காது. அடுத்த நாளில் இல்லை, அடுத்த ஒரு 1 வீக்கில் அல்லது 1 மந்தில் பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னா நம்ம அவங்க உட்காந்து யூஸ் பண்ணுறதுனால தேய்மானம் ஆகிறது தான் டெப்ரிசியேஷன் சொல்கிறோம். ஒரு பொருளோடைய யூஸ் பண்ண ஆகக்கூடிய அந்த பொருளுடைய தேய்மானத்தை டெப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதோடைய மதிப்பு என்ன டெப்ரிஷன். இப்போ வந்து இந்த மாதத்தில் 10,000 வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் அந்த டேபிள் சேரோடைய வேல்யூஸ் பார்த்தோன்னு சொன்னால் 9,000 அல்லது 9,500 தேய்மானம் ஆகிருக்கும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அது அவங்க யூஸ் பண்ணின அளவு அதோட ஷைனிங்கு பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு டைம் 2 டைம் உட்காந்து அந்த டேபிள் சேர் தேய்ச்சி அதுக்கப்புறம் அதோடைய மதிப்பு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுதான் ரிப்பேர்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன். அடுத்தது ஆஃபீஸ் சேலரி. ஆஃபீஸ் சேலரி பார்த்தோன்னு சொன்னால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பர்மனண்ட் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, டெம்பரரி எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. பர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தோன்னு சொன்னால் இந்த டைரக்ட் வேஜஸ்லேயே போயிடும். ஆனால் இதில் டெம்பரரியாக இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் வந்து மந்த்லி சேலரிக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அல்லது ரேட் கணக்குலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய வேஜஸ். அடுத்தது ஆடிட் ஃபீஸ். ஆடிட் ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ இன்கம்மு, இந்த இன்கமுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், இதில் பண்ணின எக்ஸ்பென்சஸுக்கு எதுக்கெல்லாம் பில் இருக்குது எதுக்கெல்லாம் பில்லு இல்லை அப்படின்னுட்டு நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸு அல்லது இயர்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ஆடிட்டர் வந்து கரெக்டாக ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடிட்டர் மீன்ஸ் வரவு செலவு கணக்கை வந்து செக் பண்ணுவாங்க. ஆடிட்டருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபீஸஸ் அது வந்து நம்ம வந்து லீகலாக வச்சுருக்கோமா இல்லீகலாக வச்சுருக்கோமா அப்படின்றது. அடுத்தது டெலிஃபோன் அண்டு போஸ்டேஜ். டெலிஃபோன் அண்டு போஸ்டேஜ் பார்த்தோன்னு சொன்னால் ப்ரீபெய்டு அல்லது போஸ்ட்பெய்டு அல்லது இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்தோன்னா சில பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தோன்னு சொன்னால் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் அவங்களே இண்டிவிஜுவலாக ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு எந்தெந்த செக்ஷனில் வேணும் என்னென்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்டுக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கம்யூனிகேஷன் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பர்சனை விட்டு இன்னொரு பர்சன் மூலயமா தான் கூட்டிட்டு வர சொல்கிறது அல்லது சைன் வாங்குறது அல்லது சைன் போட சொல்கிறது அல்ல அட்டண்டன்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாமே டெக்னாலஜி மாதிரி போயிட்டு இருந்தனால ஸோ டெலிஃபோன் காஸ்ட் அப்படின்றது வந்து இப்போலாம் வந்து கம்பல்சரி ஆகிட்டுது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக செய்யக்கூடிய வேஜஸ். அடுத்தது ஜென்ரல் மேனேஜர் சேலரி. இதில் ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரு தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸ்கிட்டேருந்தும் வேலையை வந்து கரெக்டாக வாங்குவாங்க. ஸோ அவர் வேலையை வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் யாரும் ஒருத்தவங்க சும்மா வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸில் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு அதாவது வேஜஸ்க்காக தான் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு தரக்கூடிய வேஜஸ். அடுத்தது ஆஃபீஸ் கிளீனிங். ஆஃபீஸ் கிளீனிங் அப்படின்னா ஒரு நாளும் நம்ம வந்து நீட்டாக தொடச்சி அந்த ஜன்னலையோ அல்லது ரூமையோ டஸ்ட் இல்லாமல் பேப்பர்ஸ் இல்லாமல் நம்ம இப்போ இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் நிறைய மிஸ்டேக் வரும். பிரிண்ட் எடுப்பாங்க, நிறைய பேப்பர்ஸ் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு கிழிச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த கேலண்டர் இந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் நம்ம ஒதுக்கி போடுவோம். ஸோ அந்தமாரி வேஸ்டேஜை வந்து டெய்லிக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஆஃபீஸாகவும் இருக்கும், எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ். ஸ்வீப்பர்ஸ்க்காக அதை நீட்டாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீட்டாக கழுவிட்டு வாஷ் பண்ணி வைக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கிளீனருக்காக க்ளீன் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய வேஜஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு. இதை இல்லாமல் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஓவர்ஹெட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற இதில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஃபினிஷ்டாக ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்குறோமோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கு. இல்லை அப்படின்னு சொன்னால்
இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான், ஆனால் இந்த மாதத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்கும். போன மாதத்தில் விற்றது போக மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணின ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான். ஸோ அது ஓப்பனிங் க்ளோசிங் அப்படின்றது 2 இருக்கும். ஸோ ஓப்பனிங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை அது கூட லெஸ் பண்ணணும். இந்த லெஸ் பண்ணுறதுல இன்னும் என்னென்னலாம் செலவுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று சேல்ஸ்மேன் சேலரி. இது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ஸில் சேல்ஸ்மேன் சேலரி அப்படின்னு சொன்னால் யார் பொருளை விற்கிறாங்களோ, இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இப்போலாம் பார்த்தோன்னா பிபிஏ எம்பிஏ முடித்தவங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் படித்தவங்க எடுத்த உடனேயுமே ஒரு டார்கெட் எந்த கம்பெனிலனாலும் நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக சேரேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் அல்லது கமிஷன், அந்த சேல்ஸ்மேனோட கமிஷன் 10 பொருள் விற்றோன்னு சொன்னால் ஒரு பொருளோட ரேட்டு உங்களுக்கு ஃப்ரீ அல்லது ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டார்கெட் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கமிஷன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ்ஸு ப்ளஸ் கமிஷன், இவ்வளோ பொருளை டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால். இது வந்து இப்போலாம் பார்த்தோன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் சைடு உள்ள எல்லா பிஸ்னஸ்லையும் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டு ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்கறது. அடுத்தது வந்து ஷோரூம் ரெண்ட்டு. ஷோரூம் ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நான் அரியலூரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னு சொன்னால் சிதம்பரம், விருதாச்சலம், சென்னை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய ப்ராடக்ட்டு ஃபுல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து சென்னையில் ஒரு 100 பீஸ் சேல் பண்ணணும், அதே மாதிரி விருதாச்சலத்தில் ஒரு 100 பீஸ் சேல் பண்ணால் சென்னையில் ஒரு ரூமு, விருதாச்சலத்தில் ஒரு ரூம் நான் வாடகைக்கு எடுக்கணும். ஸோ அந்த வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த ரூமில் வந்து என்னோடய பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 2 இடத்துலையும் ஒரு லேபரை போட்டு அந்த பொருளை நான் சேல்ஸ் பண்ணணும். அப்படின்றப்ப அந்த ஷோரூமுக்காக கொடுக்கக்கூடிய ரெண்ட் அண்டு ரேட்ஸு. அடுத்தது வந்து ஷோரூம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஷோரூமை வந்து கரெக்டாக நான் வச்சுருக்கிறது வந்து ஹை ரேட் உள்ள ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து புதுசாக போகிற ஒர்க்கர்ஸ் வந்து சேல்ஸுக்காக போயிடுறாங்க, இல்லை கஸ்டமரை பார்க்க போயிடுறாங்க, அல்லது அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடறாங்கன்னு சொன்னால் நைட்டில் அந்த பொருளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாட்ச்மேன் போடுறோம். அடுத்தது அந்த ரூமை வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும், இந்த வெதர் கண்டிஷனு, அடுத்தது வாட்டரு, ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அந்த ஷோரூமை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். வெதர் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டு. என்ன ஒரு ப்ராடக்ட் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கஸ்டமரை போயிட்டு ரீச் ஆகும். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் இருக்கலாம், என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், பேனா பென்சிலாக இருக்கட்டும், என்ன அதாவது A to Z எல்லா பொருளுக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒன்று நம்ம கொடுத்தோம், டெலிவிஷன் பண்ணணும்,